அல்லாஹுவினுடைய ரஹமத்தை குறித்து கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி பல கிரந்தங்களில் பிரபல்யமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் பிரயாணிக்கிறான், ஒரு வாகனத்தில், ஒட்டகமோ குதிரையோ. அவன் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய உணவு அந்த வாகனத்தில் இருக்கிறது, அவனுடைய தண்ணீர் அந்த வாகனத்தில் இருக்கிறது. ஒரு சமயம் அவன் ஓய்வு எடுப்பதற்காக வாகனத்திலிருந்து இறங்கி ஒரு இடத்திலே படுத்து உறங்குகிறான். உறங்கி விழித்து பார்க்கிறான், வாகனத்தை காணவில்லை. வாகனத்தோடு தண்ணீரும் போய்விட்டது, உணவும் போய்விட்டது. என்ன செய்வது? பசிக்கிறது, தாகிக்கிறது, தண்ணீர் இல்லை, உணவில்லை. இத்தகைய ஒரு நிலையில் அவன் தன்னுடைய வாகனத்தை தேடி தேடி அழைகிறான், கண்டுபிடிக்க முடியவில்லை. இஷ்தத்த அலைஹில் ஹர்ரு வல் ஆத்ஷ், கடுமையான உஷ்ணமும் தாகமும் அவனை ஆட்டி படைத்து சோர்வடைய செய்துவிட்டது. அவன் இறுதியாக ஒரு முடிவுக்கு வருகிறான். எங்கேயே நான் என்னுடைய வாகனத்தை தொலைத்தேனோ அந்த இடத்திற்கே செல்லுகிறேன். நான் மரணிக்கும் வரை நான் அங்கேயே தூங்குகிறேன். தன்னுடைய தலையை தனது கையிலே வைத்துக் கொண்டு, முன் கையிலே வைத்துக் கொண்டு அவன் படுத்து உறங்குகிறான். எதற்கு? சாகுவதற்காக, மூத்தாகுவதற்காக. அவன் அப்படியே தூங்க ஆரம்பித்தான். தூக்கத்திலேயே உயிர் போகட்டும் என்ற நோக்கோடு அவன் படுத்திருக்கிறான். ஆனால் அவனுக்கு உயிர் போகவில்லை. தூக்கம் வந்தது, விழிப்பும் வந்தது. விழித்து பார்க்கிறான், அவனுடைய வாகனம் அங்கு வந்து நிற்கிறார். அவன் தேடி நின்ற அந்த வாகனம் இருக்கிறது. வாகனத்தில் உணவு இருக்கிறது, வாகனத்தில் தண்ணீர் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. எப்படி அது தொலைந்து போனதோ அப்படி வந்து நிற்கிறது. அந்த மனிதன் எவ்வளவு சந்தோஷிப்பான். இதை நபிகள் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், இந்த மனிதன் தன்னுடைய வாகனம் கிடைத்த போது எப்படி சந்தோஷித்தானோ, முகமலர்ந்தானோ, மனம் நிறைந்தானோ, அதைவிட ஒரு பாவம் செய்த மூமின் தௌபா செய்த போது, தொலைந்து போன அந்த ஒட்டகம் கிடைத்த போது அந்த மனிதன் எத்தகைய சந்தோஷத்தை அனுபவித்தானோ, அதைவிட அல்லாஹ் மிகவும் சந்தோஷிக்கிறான் தன்னுடைய அடியான் தௌபா செய்யும் பொழுது என்று கண்மணியாம் நெஞ்சம் நிறைந்த நன்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள்.